நம்பினால் நம்புங்களுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றும் உங்களை ஆச்சரியப்பட வைக்க தயாராக இருக்கின்றன விசித்திரங்கள் நிறைந்த 2 நிகழ்வுகள். கேட்ட பொருள்களை கொண்டு வரும் அதிசய சங்கு. இறந்து போனவரின் உடலுக்குள் இறங்கி உயிர்ப்பித்த அகத்தியர் ஆன்மா. தேங்காய் உடைத்து பூஜை செய்தால் வெளிவரும் நிலத்தடி நீர். அகத்தியர் வாழ்ந்த மலையில் நிகழும் அமானுஷ்யம். இருப்பதை கொடுப்பது சிறப்பு என்றால் இருப்பதையே கொடுப்பது சிறப்பிலும் சிறப்பு என்று கூறுகிறார் அகத்தியர். அவ்வாறு கூறிய அகத்தியர் ஆற்றிய சிவத்தொண்டு மற்றும் மக்களுக்காக அவர் அருளியிருக்கும் மருத்துவ குறிப்புகள் மற்றும் பரிகார முறைகள் எண்ணில் அடங்காதவை. இவ்வாறாக அகத்தியர் நமக்கு அருளிய 2 பெரும் ஸ்தலங்களினால் பலனடைகிறார்கள் பக்தர்கள். அது மட்டுமல்லாமல் அகத்தியர் அந்த பக்தர்களுக்கு பல சமயங்களில் காட்சி அளிப்பதாகவும் கூறப்படுகிறது. இப்படியான 2 ஸ்தலங்களை பற்றியும் அங்கு நிறைந்திருக்கும் சித்தர்களை பற்றியும் அவர்களால் நிகழ்த்தப்படும் அற்புதங்கள் பற்றித்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். சித்தர்களின் செயல்கள் அதிசயமும் அமானுஷ்யமும் நிறைந்தவை. 18 சித்தர்களின் வழிவந்த சித்தர்கள் அஷ்டமா சித்து மூலம் எத்தனையோ அதிசயங்களை நிகழ்த்தி காட்டியதை நமது நிகழ்ச்சியில் பதிவு செய்திருக்கிறோம். ஆனால் இறந்து போன ஒருவரை உயிர்ப்பிக்கும் நிகழ்வை பற்றி நாம் இதுவரை எங்கேயும் கேள்விப்பட்டதில்லை. தென்கையிலாயம் என்று அழைக்கப்படும் பொதிகை மலை பகுதியில் வசித்து வருபவர் முத்துக்குமாரசாமி. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்ட இவரின் உடலை தகனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருந்த போது மீண்டும் உயிர் பெற்று எழுந்தாராம் முத்துக்குமாரசாமி. அனுபவம் வாய்ந்த ஆன்மீகவாதிகள் பலர் இவரை உயிருடன் மீட்கும் பொருட்டு மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரத்தை 1008 முறை பிரயோகித்த பின்பு அகத்தியரின் ஆன்மாவின் ஒரு துளி இவரின் உடம்பிற்குள் இறங்கி உயிர் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. எப்படி நடந்தது இந்த அதிசயம்? இறந்த ஒருவர் மீண்டும் உயிருடன் வருவது சாத்தியம்தானா என்று பல கேள்விகளுடன் முத்துக்குமாரசாமியை நாம் சந்தித்தோம். நாம் எதிர்பாராத பல ஆச்சரியங்களையும் அமானுஷ்யங்களையும் செய்து காட்டி நம்மை மிரள வைத்தார். இந்த பகுதியில் உள்ளவர்கள் இவரை குருஜி என்று அன்புடன் அழைக்கிறார்கள். இவர் ஓடுகின்ற ஆற்று தண்ணீரை எடுத்து பக்தர்கள் கையில் கொட்டும் பொழுது அது குங்குமமாக மாறுகிறது. அதை தங்கள் வீட்டில் உள்ள பூஜை அறையில் வைத்து பொக்கிஷமாக காத்து வருகிறார்கள் இவரது சீடர்கள். இன்னும் சிலரோ குருஜி வரவழைத்து கொடுத்த ருத்ராட்சத்தை அணியாமல் பூஜை அறையில் வைத்து விசேஷமாக பாதுகாத்தும் வருகிறார்கள். சாதாரணமாக ஒரு ருத்ராட்சத்தை வாங்கி மாலையில் போட்டு அணியலாம், அது தவறில்லை. இது தெய்வத்தினமாக கிடைத்தது, தெய்வாதீனமாக கிடைத்த பொருள் ஆகையினால் அது தெய்வத்தின் சன்னிதியில் வைத்து வணங்குவதுதான் நமக்கு பெருமை என்று நான் நினைக்கிறேன். பல பிரச்சனைகளுடன் தன்னை தேடி வந்தவர்களுக்கு சுவடியை பார்த்து அவர்களின் பிரச்சனைகளை சொல்லிவிடுவாராம் குருஜி. இதுவரை பல லட்சம் பேர்களுக்கு ஞானச்சுவடி மூலம் துன்பங்களை துடைத்திருப்பதாக கூறினார் குருஜி. ஒரு
கையை மரப்பெட்டியின் மீது வைத்துக்கொண்டு மற்றொரு கையில் சுவடியை வைத்துக்கொண்டு அருள்வாக்கு சொல்லி வருகிறார் இவர். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களை கூட யதார்த்தமாக கூறிவிடும் இவர் அதற்கான பரிகாரங்களையும் சொல்லிவிடுகிறார். தன்னை சந்திக்க வந்தவர்களுக்கு சுவடி பார்த்து அருள்வாக்கு சொல்லிவிட்டு அதற்கு பின்பு தன்னை பற்றி நம்மிடம் பகிர்ந்து கொள்ளத் தொடங்கினார். அகத்திய பெருமாள் இந்த இடத்தில் பள்ளி கொண்டிருப்பதால் இது அகத்திய மலை என்று கூறப்படுகிறதாம். எல்லாம் வல்ல எம்பெருமானாக விளங்குகிற அகத்திய பெருமானுடைய அவதார திருச்சேத்திர பூமி இது. எம்பெருமானாக விளங்குகிற அகத்திய பெருமான் அதோ தென் கைலாயம்னு சொல்லக்கூடிய தென் கைலாயத்தில் பள்ளி கொண்டிருக்கிறான். இங்கிருந்து பார்த்தாலே அவருடைய திருவுருவம். இந்த மலையை அகசிய மலைன்னு பேரு. தூரத்தில் இருந்து பார்த்தால் மலையின் தோற்றம் அகத்தியரின் உருவத்தை ஞாபகப்படுத்துவதாக இருக்கிறது. அதோ தெரிகிற மலை வலதுகை பக்கமாக இருந்து பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய திருமுகம் தரிசனம் தெரியும். அந்த கண்கள், கூரிய மூக்கு, தாடி என இந்த மலை முழுக்க ஒரு நிறைந்திருக்கிறார். அந்த தோற்றத்தை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதாவது இந்த பக்கம் சிரசு, இந்த பக்கம் நாசி, இந்த பக்கம் கண்ணு. இதுக்கு நேரம் உட்கார்ந்து தியானம் பண்ணால் அருள் கிடைக்கும்னு சட்டம் இருக்கு ஐயா. மனித வாழ்வை பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று 4 பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்கள் சித்தர்கள். தீமை வழியில் செல்பவர்களை நல்வழிப்படுத்துவதற்கும், நல்வழியில் செல்பவர்களை ஞான நிலை பெறுவதற்கும், ஞான நிலை பெற்றவர்கள் வரம் பெறுவதற்கும் உண்டான நிலைப்பாட்டை மக்களுக்கு அருளும் பணியை தாம் செய்து வருவதாக கூறினார் குருஜி. இந்த கலியுகத்தில் மனிதர்கள் காம, குரோத, லோப, மதமாச்சரியம்னு சொல்லக்கூடிய பல இன்னலுக்குள் சிக்குண்டு தவித்து வருகிற மக்களுக்கு நல்வழிப்படுத்துவதற்காக எனக்கு அருளப்பட்ட நல் அருள். அதாவது பிரம்மச்சரியம், கிரகசம், வானப்பிரசவம், சந்நியாசம்னு மனிதனுடைய வாழ்க்கையை 4 வகையாக நம்ம சித்தர்கள் பிரிச்சிருக்கிறாங்க. அதில் கிரகஸ்த நிலையை தாண்டுகிற பொழுது ஞானம் பெறுகிற தன்மை எல்லாருக்கும் வரணும். ஆன்மாவாகிய இந்த கூட்டுக்குள் இருக்கக்கூடிய இந்த ஜீவன் எவ்வாறு மண்ணில் பெருவி செய்யப்பட்டது, பெருவி செஞ்ச பலனுக்குண்டான நன்மை என்ன, தீமை என்ன என்பதை உணர்ந்து தீமை வழியில் செல்பவர்கள் நல்வழியில் நடப்பதற்கும், நல்வழியில் செல்பவர்கள் ஞான நிலை பெறுவதற்கும், ஞான நிலை பெற்றவர்கள் வரம் பெறுவதற்குண்டான நிலைப்பாட்டை எம்பெருமானாகிய அகத்திய பெருமானுடைய அருளால் வருகிற மக்களுக்கு சொல்வதற்குண்டான அருட்பணியை எனக்கு எங்கள் அப்பனாக விளங்குகிற அகத்திய பெருமான் வழங்கியிருக்கிறார். இவரது முன்னோர்கள் சிவ பூஜை செய்கின்ற ஓதுவார்கள் பரம்பரையை சேர்ந்தவர்கள். அதனால்தான் தனக்கு அகத்தியரின் அருளும் ஆசியும் கிடைத்ததாக நம்புகிறார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு உடல் நலம் இல்லாமல் இருந்த இவர் மரணமடைந்ததை பலர் கண்முன்னே பார்த்திருக்கிறார்கள். அடக்கம் செய்வதற்கான பணிகள் நடைபெற்ற போதுதான் சில ஆன்மீக நண்பர்களால் சக்தி வாய்ந்த மந்திரத்தை 1008 முறை ஜபித்திருக்கிறார்கள். அதற்கு பின்பு இவரது சரீரம் ஞான ஆன்மாவை பெற்றதாகவும் தான் மீண்டும் உயிர் பெற்ற அதிசயத்தை நம்மிடம் விவரித்தார். அகத்தியர் அருள் செய்த 3 திருத்தலங்களுக்கு நடந்தே சென்று ஆன்மீக பணி செய்து வருகிறார் குருஜி. கலியுகத்தில் நடைபெறும் அதர்ம காரியங்களை தவிர்ப்பதும் நல்ல எண்ணங்களை மனிதர்களுக்கு போதிப்பதும் தமது கடமை என்கிறார் குருஜி. அகத்தியரின் அருளை பௌர்ணமி நாளில் மட்டுமே தனக்குள் ஆகர்ஷணம் செய்து கொண்டு உடனடியாக அருள்வாக்கு சொல்வதாகவும் மற்ற நாட்களில் நாடி பார்த்து அருள்வாக்கு சொல்வதாகவும் கூறினார்.
பௌர்ணமி அன்று செய்யப்படும் பூஜையும் நவக்கிரக ஜோதி வழிபாடும் மிருக குணம் உள்ள மனிதனை கூட நல்ல மனிதனாக மாற்றும் சக்தி படைத்தவை என்கிறார் குருஜி. பெருமானாக விளங்குகிற அகத்திய பெருமானுடைய அருளை அந்த பௌர்ணமி நன்னாளில் மட்டுமே எனக்குள் ஆகர்ஷணம் செய்து கொண்டு வருகிற மக்களுக்கு உடனே வாக்கு சொல்லி பணியை செய்து கொண்டிருக்கிறேன். மற்ற நாளில் வருகிற மக்களுக்கு எம்பெருமானாகிய அகத்திய பெருமான் ஜீவநாடியாக விளங்குகிற நாடியில் அமர்ந்து பேசுகிற ஒரு ஆற்றலையும் எம்பெருமான் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் பௌர்ணமி அந்த நன்னாளில் பண்ணுகிற பூஜையும் பௌர்ணமி என்று வழிபாடு செய்கிற அந்த நவக்கிரக ஜோதி வழிபாடும் எப்பெயர் பெற்ற மிருக குணம் உள்ள மனிதனையும் தன் பங்குக்கு ஒழுங்குபடுத்தி மனிதனை மனிதனாக வாழுகிற வகை செய்யும். சகலமும் பெறக்கூடிய நாள் அந்த நாள். அந்த நாளில் நவக்கிரகத்தையும் பௌர்ணமி பூஜையும் கண்டுகளிப்பது ரொம்ப சிறப்பு. இந்த மலையடி வாரத்தில் அந்த பூஜையை அம்பாள் திருக்கோயிலாக விளங்கக்கூடிய கோயிலும் நதிக்கரையிலும் செய்து கொண்டு வருகிற ஒரு சக்தியை எனக்கு இறைவன் அளித்திருக்கிறான். பௌர்ணமி நாளில் மனிதர்கள் எந்த குறையுடன் வந்தாலும் சொல்லிவிடுவாராம். மற்ற நாட்களில் சுவடியை படித்து பார்த்து சம்பந்தப்பட்ட நபரின் முன்ஜென்மம் பற்றியும் பாவ கர்மா என்ன புண்ணிய கர்மா என்ன என்பதையும் சொல்லி அதற்கான பரிகார முறைகளையும் சொல்லி வருகிறார். குருஜி முத்துக்குமாரசாமி தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு என்ன மாதிரியான பரிகார முறைகளை அளிக்கிறார் என்பது பற்றியும் மேலும் அவர் செய்யும் சிறப்பு பூஜைகள் என்ன என்பது பற்றியும் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பார்க்கலாம். அகத்தியர் அருள் பாலித்த 3 இடங்களிலும் பௌர்ணமி பூஜைகள் செய்யும் பொழுது இவர் பக்தர்களை வரவழைத்து கொடுக்கப்படும் பிரசாதம் சித்து பிரசாதம் என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு பிரசாதத்திற்கும் ஒவ்வொரு அருள்தன்மை இருப்பதாகவும் நம்பப்படுகிறது. மஞ்சள் வரவழைத்து கொடுத்தால் சரும நோய்கள் தீருமா? பௌர்ணமி அன்று அவர்கள் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய சித்து பிரசாதம்னு பேர். மஞ்சள் கொண்டு வந்து கொடுத்தால் சரும நோய்கள் பிணிகள் அகல்னு சட்டம் இருக்கு. மஞ்சள் எம்பெருமான் அகத்தியர் கொண்டு வந்து பௌர்ணமி கொடுத்தாருன்னா சரும நோய்கள் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் உடல் பிணிகளை அகற்றக்கூடிய ஆற்றல் அந்த மஞ்சளுக்கு இருக்கு. குங்குமம் கிடைத்தால் திருமணம் மக்கட்பேறு கல்வி ஞானம் போன்றவை கைகூடுமா? சிவபெருமானின் அம்சமாக விளங்கும் ருத்ராட்சம் கிடைத்தால் அவன் ஞானி ஆவான் என்றும் கூறப்படுகிறது. அகத்தியர் பூஜை முடிந்த பின்பு அவருக்கு படைக்கப்படும் அருள் அன்னத்தை வாங்கி சாப்பிட்டால் சகல நோயும் குணமாகும் என்பது ஐதீகம். உடல்நிலை சரியில்லாத ஆட்கள் இவரை பார்க்க வந்தால் அவர்களுக்கு என்ன மூலிகையை கொடுக்க வேண்டும் என்பதை அகத்தியர் இவரிடம் சொல்லிவிடுவாராம். நோய்களுக்கு வைத்தியம் பார்க்கும் வரம் இவருக்கு இப்போதுதான் கிடைத்திருக்கிறதா? தன்னை காண வரும் அனைவருக்கும் இவர் மருந்து கொடுப்பதில்லை. அகத்தியர் சொன்ன நபர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாராம். எம்பெருமானாக இருக்கக்கூடிய அகத்திய பெருமானுடைய இப்போ ஒரு உடல்நிலை சரியில்லாதவர் வந்திருக்கார் அப்படின்னா அகத்திய பெருமான் அந்த நாடிலே சொல்லுவார், இவனுக்கு இந்த பச்சையில பறித்து கொண்டு கொடுக்குன்றார். இந்த மலையில் நான் பாட்டுக்கு போவேன், அந்த ஏட்டில் காட்டின பச்சையில் இருக்கும், அதை நான் பறித்து கொண்டு வந்து மக்களுக்கு மருந்தாக இப்போ தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னால் எனக்கு அந்த அருளை செய்யலை ஐயா. இப்போ சொல்லியிருக்காரு, பிணி அகற்றக்கூடிய பெருமகனாய் உன்னை தேர்ந்தெடுத்து உள்ளேன்னு போன வைகாசி மாதம், இந்த வைகாசி மாதம் ஐயா கொடுத்தாரு. இதுபோல் அகத்திய பெருமானுடைய கூற்றுப்படி நான் நேசிக்கிற அந்த தெய்வங்களை வணங்கி கொண்டு பச்சிலைகளை பறித்து மூலிகைகளை எடுத்து தைலமாகவோ பச்சிலை சாறாகவோ பச்சிலையை பதப்படுத்தி மருந்தாக கொடுத்தா அந்த நோய்கள் குணமாகுது. அதுவும் குறிப்பாக அகத்தியர் சொன்னால் மாத்திரம்தான் அந்த மருந்து. ஆக எல்லாருக்கும் நான் மருந்து கொடுக்க மாட்டேன். அகத்தியர் மனது வைத்தால் அனைத்தையும் ஜெயிக்க முடியும் என்கிறார் குருஜி. ஒரு முறை மிகப்பெரிய தொழிலதிபர் இவரிடம் நாடி பார்க்க வந்திருக்கிறார். அவருக்கு வரும் அமாவாசை அன்று மரணம் நேரும் என்று நாடியில் தெரிந்திருக்கிறது. அகத்தியர் பெருமானை வேண்டிய குருஜி அந்த தொழிலதிபருக்கு சில சிறப்பு பரிகாரங்களை செய்து உயிர் பிழைக்க வைத்திருக்கிறார். பார்ப்பதற்கு மிகவும் சாதுவாக இருக்கும் குருஜி பௌர்ணமி பூஜைகள் செய்யும் பொழுது அவர் உடம்பிற்குள்
அகத்தியர் இறங்குவாராம். அவரது முகத்தோற்றத்திலும் குரலும் மாறுமாம். இதை வைத்துத்தான் அகத்தியர் இவர் உடம்பிற்குள் இறங்கிவிட்டார் என்பதை கணிக்கிறார்கள் இவரது சீடர்கள். பௌர்ணமி அன்று கங்கா பூஜை நடைபெறும் சமயம் திடீரென்று பல அதிசயங்களை செய்வாராம் குருஜி. திடீர் என்று பறந்து செல்வது போல தோன்றுவாராம். பின்பு தடாகத்தின் உள்ளே இருப்பாராம். பின்பு மேலே இருந்து அந்தரத்தில் இறங்கி வருவாராம். அகத்தியரின் அருள் இருந்தால் மட்டுமே இதெல்லாம் சாத்தியம் என்கிறார்கள் அவரது சீடர்கள். குருஜியின் பௌர்ணமி பூஜையில் தொடர்ந்து கலந்து கொள்ளும் பக்தர் சித்ராகினி தனக்கு அகத்தியரை காணும் பாக்கியம் கிடைத்ததாகவும் மெய்சிலிருக்கிறார். பௌர்ணமி தினத்தன்று நடைபெறும் நவகிரக ஜோதி வழிபாட்டை காண்பதற்கு நாம் தயாரானோம். இந்த பூஜையில்தான் அகத்தியர் இவர் மீது இறங்கி அருள்வாக்கு சொல்வாராம். அந்த இரவு நேரத்திலும் பல பேர்கள் அருள்வாக்கிற்காக காத்திருந்தனர். ஆற்றங்கரையோரம் உள்ள கல்மண்டபத்தில் நவகிரக ஜோதி வழிபாடு தொடங்கியது. 9 கிரகங்களை ஆவணம் செய்து ஒவ்வொரு விளக்கின் அடியிலும் தானியங்கள் வைத்தவாறு நவகிரக ஜோதி வழிபாடு தொடங்கியது. பூஜையை முடித்துவிட்டு கையில் ஒரு விளக்குடன் ஆற்றுக்குள் இறங்கினார். கழுத்தளவு நீரில் விளக்கை வைத்துக் கொண்டு நீண்ட நேரம் மௌனமாக நின்றார். பின்பு விளக்கை கொடுத்து விட்டார். இரு கைகளையும் கூப்பி நீண்ட நேரம் வணங்கியவாறு நின்றார். பின்பு தன் கையை தண்ணீரில் விட்டு கலக்கினார். ஒரு பக்தையின் கையில் தண்ணீரை கொட்டினார். அந்த தண்ணீர் குங்குமமாக மாறி பக்தையின் கையில் விழுந்தது. அந்த அதிசய குங்கும பிரசாதத்தை அருகில் நின்ற பக்தர்களுக்கும் வைத்து விட்டார். அங்கு காத்திருந்தவர்களை தன்னருகே அழைத்த குருஜி ஒவ்வொருவரும் என்னென்ன பிரச்சனைகளுக்காக தன்னை காண வந்திருக்கிறார்கள் என்பதை சொல்லி அவர்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன என்பதையும் கூறினார். ஒவ்வொருவருக்கும் விரைவாக அருள்வாக்கு சொல்லிவிட்டு மீண்டும் நவகிரக தீப வழிபாடு நடந்த கல்மண்டபத்திற்கு விரைந்தார். மீண்டும் கல்மண்டபத்தில் அமர்ந்து பூஜைகளை தொடர்ந்தார். பூஜைகள் முடிந்த பின்பு காத்திருந்தவர்களுக்கு அருள்வாக்கு கூறி முடித்தார். அடுத்ததாக அவருடன் பாபநாசம் புறப்பட்டோம். நாம் இங்குள்ள ஆற்றில் நடுவில் உள்ள பாறைகளில் செதுக்கப்பட்டிருக்கும் சிலைகளுக்கு குருஜி அபிஷேகம் செய்யும் பொழுது பல ஆச்சரியங்களை நிகழ்த்தி காட்டுவாரா. தண்ணீரில் நின்று கொண்டு அவர் நிகழ்த்தும் அற்புதங்களை காண எப்பொழுதும் ஒரு பக்தர் கூட்டம் காத்திருக்குமாம். இன்று குருஜி என்னென்ன அற்புதங்களை நிகழ்த்துவார் என்பதை காண நாம் தயாரானோம். அகத்தியர் அருள்பாலித்த அந்த இடத்தை பற்றி பல தகவல்களை கூறிய குருஜி ஓடுகின்ற தண்ணீரில் பல அற்புதங்களை நிகழ்த்த தயாரானார். பாறையில் லிங்கம் மற்றும் சில அம்மன் சிலைகள் பொறிக்கப்பட்டிருந்தன. அதை வணங்கிவிட்டு சங்கை வாங்கினார். இந்த சங்கு சாதாரண தண்ணீரை பல அரிய பொருட்களாக மாற்றும் சக்தி படைத்ததாக கூறப்படுகிறது. ஓடுகின்ற தண்ணீரில் சங்கை முக்கிய குருஜி அதை வெளியே எடுத்து அம்மன் சிலை மீது ஊற்ற அது மஞ்சளாக மாறி கொட்டியது. எல்லா
எல்லா சிலைகளுக்கும் மஞ்சள் அபிஷேகம் செய்துவிட்டு சங்கை ஆற்றங்கரையின் மீது நின்றிருந்த நபரிடம் கொடுத்துவிட்டு வெறும் கையை தண்ணீரில் நனைத்து வெளியே எடுத்தார் குருஜி. இப்பொழுது அவரது கைகளில் மஞ்சள் பொடி நனையாமல் இருந்தது. அதை எடுத்து சிலைகளுக்கு வைத்தார். மீண்டும் சங்கை வாங்கி தண்ணீருக்குள் முக்கி வெளியே எடுத்து சிலைகளுக்கு ஊற்றினார். தண்ணீர் பாலாக மாறியிருந்தது. பின்பு சங்கை தண்ணீரில் முக்கி எடுத்தபோது தயிர் வந்தது. அதையும் சிலைகளுக்கு அபிஷேகம் செய்தார். இறுதியாக வெறும் கையை தண்ணீரில் விட்டு உதிரி பூக்களை அள்ளினார். அதை சிலைகளுக்கு போட்டு கற்பூரம் காட்டி பூஜையை நிறைவு செய்தார். குருஜி முத்துக்குமாரசாமி தம்மை நாடி வரும் பக்தர்களின் பிணியை போக்குவதோடு மட்டுமல்லாமல் அவர் நிகழ்த்தும் அதிசயங்களை காண்பதற்காகவே அதிகமான பக்தர்கள் அங்கு வருகிறார்கள். அவைகளை பற்றி தொடர்ந்து நிகழ்ச்சியில் பார்க்கலாம். அடுத்தடுத்து அவர் செய்த ஆச்சரியங்களில் திகைத்து நின்றோம் நாம். அடுத்ததாக அம்பாசமுத்திரம் அருகேயுள்ள ஆற்றுப் பகுதிக்கு நம்மை அழைத்துச் சென்றார் குருஜி. நதிக்கரையில் உள்ள பாறைகளில் 9 லிங்கங்களின் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருந்தது. பிரம்மகத்தி தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் அந்த தோஷம் தீரும் என்பது ஐதீகம். 9 லிங்கங்களை இங்கு அகத்தியர் பிரதிஷ்டை செய்ததற்கான காரணத்தையும் விளக்கினார் குருஜி. பாறையின் மீது செதுக்கப்பட்டிருந்த லிங்கத்தின் அருகே அமர்ந்து சிறிது நேரம் தியானம் செய்தார். பின்பு அந்த லிங்கத்திற்கு பூஜைகள் செய்தார். இறுதியாக தோப்புக்குள் இருந்த இடத்திற்கு வந்தார். நீண்ட தடியை தோளில் வைத்துக் கொண்டு மாடத்தை சுற்றினார். பின்பு தடியை மடியில் வைத்துக் கொண்டு தரையில் அமர்ந்தார். ஒரு பாத்திரத்தில் அன்னப்பிரசாதத்தை வைத்துக் கொண்டு நின்றிருந்த பக்தர் ஒரு உருண்டையை உருட்டி குருஜியிடம் கொடுத்தார். அதை சாப்பிட்டு விட்டு மீண்டும் 2 உருண்டைகளை வாங்கி தரையில் வைத்தார். பின்பு பக்தர்களுக்கு கொடுக்கும் அன்னப்பிரசாதத்தையும் கீழே தரையில் வைக்கப்பட்டிருந்த பிரசாதத்தையும் உண்டு முடித்து கைகளை கழுவினார். அதற்கு பின்பு அன்னப்பிரசாதத்தை வாங்க தயாராக நின்றிருந்த பக்தர்களுக்கு தன் கையால் வழங்கினார். பின்பு தடியை வைத்துவிட்டு கீழே விழுந்து வணங்கி தமது பூஜையை நிறைவு செய்தார் குருஜி. சாதாரணமாக தன்னை பற்றி பகிர்ந்து கொள்ளும் பொழுது குருஜியின் தன்மையும் சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் நடத்தும் பொழுது அவரிடம் ஏற்பட்ட மாற்றங்களையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது. அந்த அமானுஷ்ய உணர்வில் இருந்து விடுபட்டு அங்கிருந்து விடை பெற்றோம். அகத்தியரின் அருளால் மீண்டும் உயிர் தெழுந்து அவரின் வழிகாட்டுதலினால் தன்னை நாடி வரும் பக்தர்களின் கஷ்டங்கள், நோய்களை
தீர்த்து வரும் குருஜி முத்துக்குமாரசாமி பற்றி பார்த்தோம். இதனைத் தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் அகத்தியர் வாழ்ந்த இடம் என கூறப்படும் சொக்கம்பட்டியில் அமைந்திருக்கும் சுயம்பூற்றுநாதர் என்ற ஆலயம் பற்றியும் அங்கு நடைபெற்று வரும் சிறப்பு பௌர்ணமி பூஜைகளை பற்றியும் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பார்க்கலாம். தேங்காய் உடைத்து பூஜை செய்தால் வெளிவரும் நிலத்தடி நீர், அகத்தியர் வாழ்ந்த மலையில் நிகழும் அமானுஷ்யம். உலக இயக்கத்தின் அடிப்படை தத்துவம் பஞ்சபூதங்கள் என்பது நாம் அறிந்தவையே. மதங்களும் வழிபாட்டு முறைகளும் வெவ்வேறாக இருந்தாலும் வழிபாடென்பது அனைத்து மதத்திலும் இருக்கும் ஒன்று. அதேபோல் வெவ்வேறான வடிவங்களில் எண்ணிலடங்கா கடவுள்களின் பெயர்கள் இருந்தாலும் அனைத்து கடவுள்களும் பஞ்சபூதம் என சொல்லப்படும் நீர், நெருப்பு, காற்று, நிலம், ஆகாயம் எனும் இந்த ஐந்தில் ஏதோ ஒன்றின் வடிவமாகத்தான் வழிபடுகிறோம். குறிப்பாக சிவாலயங்களில் பஞ்சபூத ஸ்தலங்கள் என்று அமைந்துள்ளது. அந்த பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒவ்வொரு ஸ்தலத்திலும் ஒவ்வொரு வடிவில், அதாவது பிருத்விலிங்கம், ஜம்புலிங்கம், ஜோதிலிங்கம், ஆகாசலிங்கம், வாயுலிங்கம் என பஞ்சபூதங்களில் ஏதோ ஒரு வடிவில் வீற்றிருப்பதாக கூறப்படுகிறது. இதனை பற்றி நாம் சற்று உள் சென்று தேடத் துவங்கிய போது கிடைத்த தகவல்கள் எதிர்பாராத ஒன்றாக இருந்தது. சிவ வழிபாட்டில் மிகவும் பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களை பற்றி நாம் அதிகம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் சொக்கம்பட்டியில் அமைந்திருக்கும் சுயம்புற்றுநாதரை பற்றியும் அங்கு நடக்கும் பௌர்ணமி பூஜை பற்றியும் கேள்விப்பட்ட நமக்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து நெல்லையினை நோக்கி பயணப்பட துவங்கியது நம்பினால் நம்புங்கள் குழு. அந்த பயணத்தில் நமக்கு தெரிய வந்த விஷயங்கள், பார்த்த சம்பவங்கள் பற்றிதான் நாம் இன்று பார்க்கவிருக்கிறோம். திருநெல்வேலி மாவட்டத்தில் ராஜபாளையம் குற்றாலம் செல்லும் வழி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்திருப்பதுதான் சொக்கம்பட்டி கிராமம். அந்த சொக்கம்பட்டி கிராமத்தின் ஊர் எல்லையில் நுழையும் போதே நம்மால் விவரிக்க முடியா ஒரு அமைதியும் ஆர்வமும் தொற்றிக் கொள்கிறது. சொக்கம்பட்டி சென்றடைந்து நாம் ஊர் மக்களிடம் விசாரித்தவாறே மலையடிவார கோயிலினை சென்றடைந்தோம். அப்படி மலையடிவாரத்தினை சென்றடைந்த தருணம் அங்கு நம் கண்ணில் பட்டது ஒரு கோவில். அங்கு கோவிலை பராமரித்து வரும் பூசாரி மாரிதுரை ஐயா அவர்களை சந்தித்தோம். அப்போது அவரிடம் மெல்ல பேசத் துவங்கினோம். நாம் அங்கு வந்திருக்கும் நோக்கம் பற்றி அவருக்கு புரிய வைக்க செய்த முயற்சிகளில் வெற்றியடைந்த போதுதான் அவர் அடுத்த தகவல்களை தர துவங்கினார். அவரிடம் சுயம்பு ஊற்றுநாதர் பற்றி கேட்க துவங்கினோம். அதன் கோயில் இந்த மலையடிவாரத்தில் தான் அமைந்திருப்பதாக கூறினார்கள். ஆனால் அதற்கான சுவடுகளே தென்படவில்லையே என வினவிய போது அவர் எங்களுக்கு அளித்த பதில் சற்று பயத்தை அளித்ததென்றே சொல்லலாம். ஆம், அப்படி என்ன பதில் கூறினார் என்றால், அந்த மலையடிவாரத்தில் அமைந்திருப்பது ஸ்ரீ சேம்புத்து மகாகணபதி திருக்கோயில் என்று கூறி உள்ளழைத்துச் சென்று மூலவரை தரிசிக்கச் செய்தார். மீண்டும் அவரிடம் சுயம்புற்றுநாதர் பற்றி பேசத் துவங்கினோம். அதற்கு நாம் சில மணி நேரங்கள் பயணிக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படி அவர் கூறிய போது சரி, நாம் பயணத்தை துவங்கலாம் என்று சற்றும் யோசிக்காமல் கூறிய போது, அங்கு நாம் செல்ல வாகனங்கள் ஏதும் பயன்படாது, கால்நடையாகத்தான் செல்ல வேண்டும். சுயம்புற்றுநாதர் கோயில் அமைந்திருப்பது மலையின் மேல் என்று அப்போதுதான் தெரிவித்தார். அப்போது துவங்கிய பயணம் சில மணி நேரங்கள் கரடுமுரடான மலைப்பகுதியில் சென்றது. அப்படி சென்று கொண்டிருக்கையில் அவரிடம் மீண்டும் நமக்குள் எழுந்த கேள்விகளை கேட்க துவங்கினோம். அப்படி அடுத்தடுத்து அவரிடம் வைக்கப்பட்ட கேள்விகளின் காரணமாக அவர் சுயம்புற்றுநாதரின் ஸ்தல வரலாற்றினை கூற துவங்கினார். இந்த சுயம்பு ஊற்றுநாதர் அமைந்திருக்கும் மலையில்
சித்தர்களின் வருகை அதிகமாக நிகழ காரணம் இங்கு அமைந்திருக்கும் குகைகள்தான். இங்கு 7 குகைகள் அமைந்திருப்பதாகவும் ஒவ்வொரு குகைக்கும் தனி சிறப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த சுயம்பு ஊற்றுநாதர் ஆலயத்தில் இருந்து வரும் தீர்த்தம் பல்வேறு நோய்களிலிருந்து நிவர்த்தி அளிப்பதாகவும் கூறுகின்றனர். இவைகளை பற்றி தொடர்ந்து நிகழ்ச்சியில் பார்க்கலாம். முன்பொரு காலத்தில் இந்த வனப்பகுதியில் அருகில் இருக்கும் கிராமத்தில் சில ஆடு மாடு மேய்ப்பவர்கள் வந்து சென்று கொண்டிருந்ததாகவும் அவர்களில் ஒருவர் மட்டும் இங்கேயே தங்கிவிட்டதாக, அப்படி தங்கிய போதுதான் இங்கு மனிதர்கள் வாழத் தேவையான அத்தியாவசியமான பொருட்களில் ஒன்றான தண்ணீர் கூட கிடைக்க வாய்ப்பில்லை என்பதை உணர்ந்து மன வருத்தத்துடன் இருந்த சமயம் அந்த மாடு மேய்ப்பவருக்கு ஒரு அசரீரி கேட்டதாகவும், அந்த அசரீரியின் வழிகாட்டுதலின் பேரில் அந்த மாடு மேய்ப்பவர் நடந்த சமயம்தான் சித்தர் அவருக்கு சுயம்புற்றுநாதரை காட்டியதாகவும் இந்த ஸ்தலத்தினை முதல் கண்டறியப்பட்டதை பற்றி கூறினார் பூசாரி. இந்த ஆலயம் தோன்றப்பட்டது ஒரு சாதாரண மாடு கன்று மேய்க்கையில் இதில் தண்ணி வசதி இல்லாமல் மாட்டு நீரை சோறாக்கி சாப்பிட்டு ஒரு மாடு மேய்க்கும் ஆள் மாட்டு நீரை சோறாக்கி அதில் சமையல் பண்ணி சாப்பிட்டு வருத்தத்தோடு கிடைக்கையில் தான் இந்த ஆலயத்தில் இருக்கும் சக்தியான அந்த 18 சித்தர்களில் ஒரு பெருமை உள்ள சித்தர் ஒரு ஆள் அந்த மானிடருக்கு இந்த இடத்துல நீ பாலை பீச்சி விடு, உனக்கு நான் காலையில் தண்ணி தரேன் அப்படின்னு அது அசரியில் ஒழிச்சதுனால இந்த ஆலயம் இவ்வளோ தூரத்துக்கு பிரபலமாக இருக்கு ஐயா. அதனைத் தொடர்ந்து இந்த ஸ்தலம் நிறுவப்பட்ட வரலாறும் அதன் பெயர் காரணம் பற்றியும் நமக்கு விவரிக்க துவங்கினார். அகத்தியர் முதலில் சதுரகிரி மலையில் இருந்து பயணப்பட்ட போது சிறிது காலம் தங்கி ஓய்வெடுத்த இடம்தான் இந்த சொக்கம்பட்டி மலை அடிவாரமும் இந்த சுயம்புற்றுநாதர் ஸ்தலமும் என்று கூறியவர் அடுத்ததாக இந்த ஸ்தல பெயர் காரணம் பற்றி கூற துவங்கினார். சுயம்பு என்றால் தானே தோன்றுதல் என்றும், துவங்கும் இடம் எதுவென்றே அறியப்படாத ஒரு ஊற்று இங்கு இருப்பதாகவும், சுற்று வட்டாரத்திலும் சரி இந்த மலையின் மேலும் வேறு எங்கும் தண்ணீர் கிடைப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லாத போதும் கூட அந்த குறிப்பிட்ட இடத்தில் பால் அல்லது இளநீர் தெளித்து பூஜைகள் செய்து சிறிது நேரம் காத்திருந்தால் அங்கு தானே ஊற்று பெருக்கெடுத்து தண்ணீர் வர துவங்கிவிடும் என்று கூறினார். அது மட்டுமல்லாமல் 18 சித்தர்கள் அனைவரின் வருகையும் இங்கு நீண்ட காலமாக நிகழ்வதாக கூறியவர் அவர்கள் இங்கு வருவதற்கான காரணத்தினையும் கூற துவங்கினார். இங்கு பௌர்ணமி பூஜை தருணங்களில் உச்சிகால பூஜை என்று சொல்லப்படும் பூஜை நடைபெறும் என்றும், அதில் சித்தர்கள் வெவ்வேறான வடிவங்களில் மனித ரூபம் அல்லது சில மிருகங்கள், அது மட்டுமல்லாமல் சர்ப்பம் போலவும் வந்து காட்சியளிப்பார்கள் என்று கூறினார். சித்தர்கள் 6 to 7 ஒரு பயணம் செல்லுதாங்க ஐயா. 6 to 7 அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்ன ஐயா, காலை 3 to 4 ஏதாவது ஒரு ரூபங்கள், அதாவது வேற சர்ப்பங்களோ இல்லை வேற பொருட்களோ இல்லை வேற உருவத்தில் இல்லை, நம்ம மானிட கோலத்தில் ஒரு ரிஷி மாதிரி, ஒரு சாமியார் மாதிரி, ஒரு தோண்ட கிழவங்கள் மாதிரி, இந்த மாதிரி உள்ள ஆதிக்கம் சிவனை தரிசனம் பண்ணி அதில் இருந்து விபூதிகளை எடுத்து அணிஞ்சு அவங்க பாட்டில் பறந்து போகிறாங்க ஐயா. இது உண்மை, இன்றும் நடந்துக்கிட்டே இருக்கு இந்த கோட்டையில். அது மட்டுமல்லாமல் தனியே வரும் பக்தர்களுக்கு பாதுகாவலாக ஏதோ ஒரு ரூபத்தில் சித்தர்கள் தங்களுக்கு வழித்துணையாக பலமுறை வந்து தங்களை கோயிலில் பத்திரமாக விட்டு சென்றதாகவும் கூறினார்கள் பக்தர்கள். ஒரு கஷ்டங்கள் ஏதாவது இருந்தாலும் நம்ம ஒரு நினச்சி இந்த மாதிரி வரேன் அப்படின்னு சொன்னாலே ஒரு வாரம் நல்லா விரதம் இருந்தாலே அந்த இது நமக்கு தீர்ந்து இங்கே வரக்கூடிய சக்தி கிடைக்கும். அது மாதிரி நம்ம ஒத்தையில் வர்றோம் அப்படிங்கிற ஒரு பயம்லாம் நமக்கு இல்லை. கரெக்டாக நம்ம வந்தோம்னா நம்ம கூடயே நம்ம சாமி மாதிரி தான் இருக்கும், ஆள் மாதிரியே அவங்க கூட நம்ம கூட வந்துட்டு கொண்டு விட்டுட்டு பார்த்தீங்கன்னா கீழே கிளம்பிடுவாங்க. அதே மாதிரி இங்கே ஒத்தையில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதே நமக்கு இருக்காது. ஆள்லாம் நிறையா இருப்பாங்க அங்கே. அது மாதிரி நிறையா சித்திர விளையாட்டு தான் அது.
பௌர்ணமி அன்று நடக்கும் பூஜை காலங்கள் மட்டுமல்லாமல் மற்ற சமயங்களிலும் சித்தர்கள் நடமாட்டம் அங்கு இருக்கிறதென்றும் அதற்கான காரணங்கள் இந்த மலையில் அமைந்திருக்கும் குகைகள்தான் என்று அப்போதுதான் அங்கு அமைந்திருக்கும் மற்றும் ஒரு அதிசயத்தினை நமக்கு கூறத் துவங்கினார் பூசாரி மாரிதுரை ஐயா. அந்த மலைப்பகுதியினை சுற்றி மொத்தம் 7 குகைகள் இருப்பதாகவும் அந்த 7 குகைகளில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையினை நோக்கி இருப்பதாகவும் 7 குகைகளை சப்தகன்னிகள் பாதுகாப்பதாகவும் சித்தர்கள் அந்த குகையினுள் தவமிருக்க வருவதாகவும் கூறியவர் நம்மை குகைகளுக்கு அழைத்துச் சென்றார். குகையோட இதில் மொத்தம் 7 குகை இருக்குது சிவா. இந்த சர்வண்டில் 7 குகை இருக்குது. சேம்புத்துநாதர் ஆதிக்கத்தில் 7 குகைகள் இருக்குது. 7 குகையில் ஒன்று வடக்க நோங்கின திசை உள்ள குகை ஒன்று கிழக்காத்த நோங்கினது, ஒன்று மேற்காத்த நோங்கின திசைகள். நான் எல்லா திசைக்கும் எல்லா வகுப்பு மாதிரி எல்லா திசை குகையும் இதில் ஸ்டார்ட். அதனோடு மட்டுமல்லாமல் 7 குகைகளில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருப்பதாகவும் கூறுகிறார் பூசாரி. உதாரணமாக இந்த குகைகளில் தியானம் குகை என்று ஒரு குகை இருப்பதாகவும் அதில் நாம் ஒரு காரியத்தினை நினைத்து தியானத்தில் ஈடுபட்டால் நிச்சயம் அந்த காரியம் கைகூடும் என்றும் கூறினார். இப்படியாக ஒவ்வொரு குகைகளுக்கும் ஒவ்வொரு சிறப்பிருக்கின்றதெனவும் எல்லா குகைகளிலும் இருந்து சுரங்கப்பாதை வெவ்வேறான ஊர்களுக்கு இருப்பதாகவும் அதன் வழி சித்தர்கள் பயணிக்கிறார்கள் என்றும் கூறுகிறார் பூசாரி. நான் எல்லா திசைக்கும் எல்லா வகுப்பு மாதிரி எல்லா திசை குகையும் இதில் ஸ்டார்ட் இருக்குது. அதில் என்னென்னு கேட்டீங்கன்னா, ஒரு குகை மட்டும் நம்ம என்ன நினச்சி என்ன காரியத்தை நம்ம புரு பண்ணணுமோ அதை நினச்சி அதில் தியானம் பண்ணுனா அதில் நம்ம வெற்றி பெறலாம். இந்த குகையிலிருந்து நேர முந்தல் மலைக்கு முந்தலுக்கு இந்த குகையிலிருந்து பயணங்கள் செல்லக்கூடிய பாதைகள்லாம் இருக்குது சிவா. கேட்டீங்களா? அடுத்தாப்பில் இந்த மேற்குகை அகஸ்திய மாமுனிவர் உட்கார்ந்த இடத்துல ஒரு குகை உள்ளே போகுது. அந்த குகையில் எப்படின்னு கேட்டீங்கன்னா சிவா, நேர ஆனைக்கல்லுக்கு கொண்டு போகுது. மலைக்கு உள்ளுடைய அந்த சுரங்கப்பாதை மாதிரியே இது மனிதனால் கற்பனையாக இல்லாமலும் இது அவங்களுடைய ஆதிக்கம் அப்படி எழுதப்பட்டிருக்கு. அப்படிக்கு செயலாற்றுமா நடந்து கொண்டு இன்னும் இருக்கு ஐயா. இப்படியாக நமக்கு தகவல்களை தந்து கொண்டே சுயம்புற்றுநாதர் கோயிலை வந்தடைந்தோம். இன்னும் சற்று நேரத்தில் பௌர்ணமி இரவு நேர பூஜை துவங்கிவிடும் என்று கூறினார். இந்த சுயம்புற்றுநாதர் கோயிலின் மற்றும் ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால், வரும் பக்தர்கள் யார் விரும்பினாலும் தாமாகவே முன்வந்து பூஜை செய்யலாம். அதற்கான தடைகள் ஏதும் இல்லை என்று அவர் கூற, இரவு நேர பூஜைகள் துவங்கும் முன் ஊற்றினை பார்த்தாக வேண்டும் என நாம் கூறியதை அடுத்து அங்கிருந்து மீண்டும் சிறுபயணம் ஒன்றை துவங்கினோம். சற்று நேரத்தில் ஊற்றினை அடைந்தோம். அங்கு நாம் கண்டது ஒரு சிறு ஊற்றுதான். மிகவும் குறைந்த அளவிலே தண்ணீர் ஊற்று வந்து கொண்டிருந்தது. இதுதான் அந்த ஊற்றா என்று பூசாரியிடம் கேட்டதற்கு ஆம் என கூறி அங்கு சிறு பூஜையினை செய்ய துவங்கினார். பூஜை செய்ய துவங்கிய ஒரு சில நிமிடங்களில் தண்ணீர் வரத்து அதிகமாக வந்ததை நாங்களே கண்கூடாக பார்த்து அதிசயித்து போனோம். நாமும் வழிபாட்டினை முடிந்து செல்லும் தருவாயில்தான் இந்த ஊற்றின் பெருமைகளை பற்றி பலர் கூறும் தகவல்களை கேட்க நேர்ந்தது. இந்த ஊற்று பொறுத்தளவில் தேங்காய் பழம் உடைச்சி, தண்ணி இல்லாட்டாலும் சரி, தண்ணியே துப்புரவாக இல்லாமல் இருந்தாலும் தேங்காய் பழம் உடைச்சி ஒரு 2 நிமிஷம் அங்கிட்டு இருந்தால் உடனே தண்ணி கிடைக்க வாய்ப்பு உள்ள ஊற்று இது. அந்த விதி வழிமுறைப்படி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இதில் எப்பவுமே வத்தா சமுத்திரமாக எங்களுக்கு இந்த கங்கை நதி கொடுக்காங்க. இந்த ஊற்றிலிருந்து வரும் தண்ணீர் மட்டுமே அந்த பகுதியில் நீருக்கான ஒரே ஆதாரம் என்ற போதிலும்
எத்தனை பக்தர்கள் வந்தாலும் அத்தனை பக்தர்களுக்கு தேவையான தண்ணீர் இந்த ஊற்றிலிருந்து கிடைக்கும் என்று கூறினார். அது மட்டுமல்லாமல் இங்கு நிகழும் பௌர்ணமி பூஜை காலங்களிலும் சரி, மற்ற பிரதோஷ நாட்களிலும் சரி, எவ்வளவு சமைத்தாலும் உணவு அனைவருக்கும் பசியாறும் அளவில் இருக்கும் என்றும் சிறு அளவிலான உணவு கூட வீணாகாதென்றார்கள் பக்தர்கள். ஊற்றினை பார்த்து முடித்து நாங்கள் ஆலயம் திரும்பும் முன் அங்கு இரவு நேர பூஜைக்கான ஏற்பாடுகள் நடந்து முடிந்திருந்தது. நாம் அங்கு வந்த சமயம் பூஜையினை துவங்கினர். அந்த நடுநிசியில் காடு முழுதும் அடர் இருளால் போர்த்தப்பட்டிருந்த தருணம் சங்கு முழங்க மணியோசைகள் எழுப்பப்பட்டு பூஜைகள் நடந்தேறியது. அதன் பின் அனைத்து பக்தர்களும் தங்களின் விரதங்கள் முடித்து உணவருந்த துவங்கினர். இந்த சுயம்புற்றுநாதரை நாடி வந்து பலன் பெற்ற பக்தர்கள் எண்ணிலடங்காதவர்களாகவே இருக்கின்றனர். இங்கு வரும் பக்தர்களின் தீராபினி தீர்கிறதென்றும், குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிறது என்றும், பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து விடுபட்டிருப்பதாகவும் கூறுகின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த ஊற்றிலிருந்து நீர் கொண்டு சென்று தன் வீட்டு ஆழ்துளை கிணற்றிலோ அல்லது கிணற்றிலோ ஊற்றினால் தண்ணீர் எக்காலத்திலும் வற்றாது என்கிறார் பூசாரி. இந்த தீர்த்தத்தோடைய அமைப்பு என்னன்னு சொன்னால், ஒரு போர் போட்டு 4-5 போர் போட்டு தண்ணி இல்லாத இடங்களும் இருக்கும், தண்ணி இருக்க இடங்களும் இருக்கும். ஆனால் இது போர் போட்டுட்டு அவங்களுக்கு தண்ணி கிடைக்கலன்னு சொன்னால் அடுத்த போர் போடையில் இந்த தீர்த்தத்தை கொண்டு போய் சுத்தமாக இருந்து செயலாற்றுமை பண்ணி அந்த போர் போடுறத மாலு குறுக்கிய இடத்துல கொஞ்சம் தீர்த்தத்தை விட்டு ஒரு கற்பூரம் ஏற்றி ஒரு பத்தியை பொருத்தி சாமியை கும்பிட்டு போர் போட்டாங்கன்னு சொன்னால் நல்ல முறையில் தண்ணி வந்து சேரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் தீய ஒரு வினைகள், ஒரு தொழில் முடக்கம், ஒரு சுருக்கமாக சொல்ல போனால் செய்வன கோளாறு, மாறுபாடு, இந்த மாதிரி ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாததுகளுக்கு இதுக்கெல்லாம் சில கருவினைகள் செய்திருந்தாலும் இந்த சேம்பூற்றுநாதர் தீர்த்தத்தை குடிக்கவோ இல்லை அதை வீட்டில் கொண்டு போய் தொளிக்கவோ, இதை தவம் இருந்து நல்ல வரம் பெற்றது மாதிரி விரதம் மாதிரி இருந்து செயல் பண்ணுனா இந்த தீர்த்தத்தோடைய பவர் அத்தனையும் மடக்கப்படும், வெற்றி காங்கலாம் அவங்க. இந்த நெல்லை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடர்ந்த வனப்பகுதியில் பஞ்சபூதங்களில் ஒன்றான நீரின் உருவாய் பக்தர்களுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் சுயம்பூற்றுநாதர். நாம் இன்றைக்கு பார்த்த 2 நிகழ்வுகளில் இறந்தவர் உயிர் தெழுந்து அகத்தியரின் வழிகாட்டுதலின் பேரில் தம்மை நாடி வரும் பக்தர்களுக்கு நிவர்த்தி அளிக்கும் குருஜி பற்றியும், மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் சுயம்பு ஊற்றுநாதர் ஆலயம் மற்றும் அங்கு தானே தோன்றும் ஊற்று நீரும் அதன் சிறப்புகள் பற்றியும் பார்த்தோம். மேலும் இது போன்ற பல்வேறு ஆச்சரியங்களுடனும் அதிசயங்களுடனும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.